साथियों, सावन का पवित्र महीना और बृहदेश्वर शिव मंदिर का निर्माण शुरू होने के 1000 ईयर्स का ऐतिहासिक अवसर, ऐसे अद्भुत समय में मुझे भगवान बृहदेश्वर शिव के चरणों में उपस्थित होकर के पूजा करने का सौभाग्य मिला है। நண்பர்களே, பவித்திரமான மழைக்காலம், அதோடு கூட பிரகதேஸ்வரர் சிவாலய நிர்மாணம் தொடங்கி 1000 ஆண்டுகள் வரலாற்று பூர்வமான சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட அற்புதமான வேளையிலே சிவனவன் பிரகதேஸ்வரனின் பாதார விந்தங்களிலே சிரம் தாழ்த்த அவரை வழிபாடு செய்யக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கின்றது. मैंने इस ऐतिहासिक मंदिर में 140 करोड़ भारतीयों के कल्याण और भारत की निरंतर प्रगति के लिए प्रार्थना की है। मेरी कामना है भगवान शिव का आशीर्वाद सबको मिले। नमः पार्वती पतये, हर हर महादेव। நான் இந்த சரித்திர பூர்வமான ஆலயத்திலே 140 கோடி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாரத நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்காகவும் என் வேண்டுதல்களை முன்வைத்தேன். என் விருப்பமெல்லாம் இறைவன் சிவனாரின் நல்லாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நம பார்வதி பதயே, हर हर महादेव। साथियों, मुझे यहां आने में विलंब हुआ। मैं यहां तो जल्दी पहुंच गया था, लेकिन भारत सरकार के सांस्कृतिक मंत्रालय ने जो अद्भुत प्रदर्शनी लगाई है, ज्ञानवर्धक है, प्रेरक है और हम सब गर्व से भर जाते हैं कि 1000 साल हमारे पूर्वजों ने किस प्रकार से मानव कल्याण को लेकर के दिशा दी, कितनी विशालता थी, कितनी व्यापकता थी, कितनी भव्यता थी। और मैंने बताया, मुझे पिछले 1 सप्ताह से हजारों लोग ये प्रदर्शनी को देखने के लिए आ रहे हैं। ये दर्शनीय है और मैं तो सबको कहूंगा कि इसको आप जरूर देखें। நண்பர்களே, நான் வருவதற்கு சற்றே தாமதமாகிவிட்டது. இதற்கு காரணம், பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு கண்காட்சி. இதை பார்த்த பிறகு, அங்கிருக்கும் வெளிப்பாடுகளை நான் கண்ணுற்ற பிறகு என் நெஞ்சத்தில் பெருமிதம் பொங்கியது, உற்சாகம் ஊற்றெடுத்தது. மக்கள் நலனுக்காக இதிலே இருக்கக்கூடிய கூறுகள் எத்தனை விசாலமான எண்ணம், மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இந்த வெளிப்பாடுகளில் தொனிக்கிறது என்பதை பார்த்து நான் வியப்பெய்தினேன். அனைவரும் இந்த கண்காட்சியை, இங்கிருக்கும் வெளிப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகின்றேன். साथियों, आज मुझे यहां चिन्मय मिशन के प्रयासों से तमिल गीता की एल्बम लॉन्च होने का अवसर भी मिला है। ये प्रयास भी विरासत को सहेजने के हमारे संकल्प को ऊर्जा देता है। मैं इस प्रयास से जुड़े सभी लोगों का भी बहुत बहुत अभिनंदन करता हूं। நண்பர்களே, சின்மயா மிஷனுடைய முயற்சிகள் காரணமாக தமிழ் மொழியிலே பகவத்கீதை இசை தொகுப்பை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த முயற்சியும் கூட
நமது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் நம்முடைய மன உறுதிக்கு சக்தி கூட்டுகிறது. இந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.